உங்களோடு பாஸ் ஜென்சன் சிவகாசி. இஸ்ரவேல் நாட்டில் சிவப்பு கிடாரி பலி, அதாவது சிவப்பு மாட்டு பலி, இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள். அது இப்போது நம் கண்முன்னே நிறைவேறி வருகின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு யூத எபிரேய பாரம்பரியப்படி சிவப்பு கிடாரி எனப்படும் விசேஷமான மாடு பலிக்கு பூரணமாக தயாராகி அதை பலி செய்வதற்கான ஒத்திகையும் செய்யப்பட்டுள்ளது. கிபி 70ஆம் ஆண்டு எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டது. அதன் பின்பு இந்த பலி செலுத்தும் முறை நடைபெறவில்லை. முதல் தேவாலயம் எருசலேமில் உள்ள டெம்பிள் மவுண்ட் என்ற இடத்தில் சாலோமன் ராஜாவினால் கட்டப்பட்டது. இதை பாபிலோனியர்கள் எருசலேம் தேவாலயத்தை தரைமட்டமாக்கினர். இரண்டாவது தேவாலயம் அதன் பிறகு சுமார் 70 ஆண்டுகளுக்கு பின்பு கோரேஸ் ராஜாவினால் இது கட்டப்பட்டது. கிபி 7இல் ரோமனியர்களால் அழிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. மூன்றாவது தேவாலயம் யூதர்களின் பழைய ஆலயங்கள் இருந்த இடத்தில், தற்போது அல் அக்ஸா மசூதி அமைந்துள்ள இடத்தில் ஆலயத்தை கட்ட தீவிர முயற்சிகள் மற்றும் திட்டமிட்டல்கள் நடைபெற்று வருகின்றன. தேவ ஆலயம் கட்டும்போது அங்கு பலி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் என்னாகமோத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 2 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் சிவப்பு கிடாரி பலி குறித்து சொல்லப்பட்டுள்ளது. பலி கொடுக்கக்கூடிய மாடுகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுள்ளது. மாட்டின் கண் இமை முதல் கால் வரை சிவப்பாக இருக்க வேண்டும். ஒரு முடி கூட வெள்ளையாக இருக்கக்கூடாது. மாட்டினுடைய உடலில் எந்த காயங்களும் இருக்கக்கூடாது. இந்த மாடு நடுத்தர வயதுடைய மாடாக இருக்க வேண்டும். இந்த மாட்டை மற்ற வேலைகளுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடாது. குறிப்பாக விவசாயத்திற்கு பயன்படுத்தி இருக்கக்கூடாது. பலியிடுகிற இந்த 5 மாடுகளும் ஒரே வயதாக இருக்க வேண்டும். இந்த விதிமுறைக்கு உட்பட்ட மாட்டை யூதர்கள் சுமார் 1000 வருடங்களாக தேடி வந்தனர். இறுதியாக அமெரிக்காவில் உள்ள டெக்சஸ் என்ற இடத்தில் யூதர்களின் விதிமுறைக்கு உட்பட்டு 5 சிவப்பு நிற மாடுகளை கண்டுபிடித்து இஸ்ரவேலுக்கு அனுப்பி வைத்தனர். இப்போது அந்த மாடுகள் பலியிடுவதற்கு தகுதியாக உள்ளன. இந்த 5 மாடுகளையும் ஆயுஷ் மலைக்கு கொண்டு போய் பலியிட வேண்டும். அதனுடைய இரத்தங்களை 3வது தேவாலயம் கட்டக்கூடிய இடத்தில், அதாவது தற்போது உள்ள அல் அக்ஸா மசூதி உள்ள இடத்தில் இரத்தத்தை தெளிக்க வேண்டும். அதனுடைய சாம்பலை எடுத்து 3வது எருசலேம் தேவாலயம் கட்டின பிறகு 7 முறை தொளிக்க வேண்டும். யூதர்கள் கூற்றுப்படி 3வது எருசலேம் தேவாலயம் கட்டின பிறகுதான் மேசியா வருவார் என்று. இயேசு கிறிஸ்துவே அந்த மேசியா. இந்த சம்பவங்கள் எல்லாம் நம் கண்முன்னே நடப்பது நமக்கு மிகுந்த ஆச்சரியமளிக்க செய்கிறது. காரணம், இத்தகைய சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன் நடைபெறும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் மிக தெளிவாக சொல்கிறது. ஆண்டவர் வெகு சீக்கிரம் வருவார், ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் வெகு சீக்கிரம் வருகிறார், ஆயத்தப்படுவோம். ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். காட் பிளஸ் யூ.